நம்ம ஹீரோ தேவர்கள் சொர்க்கத்தில் வாழ்கிற மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்திருப்பான். இருந்தாலும் அந்த இடத்துல ஹை கிளாஸ் லோ கிளாஸ்னு பிரிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ லோ கிளாஸில் வாழ்ந்திருப்பான். அவனுக்கு அப்பா அம்மா இருந்திருக்காது. அவன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்திருப்பான். குப்பைகளை பொறுக்கி தான் தன்னோட வாழ்க்கையை கழிச்சிருப்பான். அவனை அன்கிள் சாந்தத்துலேருந்து ரெக்ட்ரோன்னு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருப்பார். அவர் ஒருத்தன் கொலை பண்ணிடுவான். அந்த கொலைப்பள்ளியை நம்ம ஹீரோ மேலே போட்டுருவாங்க. அந்த நகரத்தில் குப்பையை போடுறதுக்கு தனியாக குழி ஒன்று இருக்கும். அதில் தான் தப்பு பண்ணவங்களையும் கொலை பண்ணவங்களையும் குற்றவாளிகளையும் குப்பைகளையும் போடுவாங்க. அந்த குழியில் நம்ம ஹீரோ தூக்கி போட்டுருவாங்க. அந்த இடத்துல விழுந்தவங்கள நம்ம ஹீரோ மட்டும் தான் உயிர் பிழைச்சிருப்பான். மித்த எல்லாரும் இறந்தே போயிருப்பாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல குப்பை மான்ஸ்டர்னு சொல்கிற மாதிரி ஸ்ட்ராஸ் பீஸ்ட்னு ஒரு மிருகம் இருக்கும். அது நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். நம்ம ஹீரோவால் தப்பிக்க முடியாது. உடனே அந்த இடத்துக்கு அந்த என்ஜின் ஒருத்தன் நம்ம ஹீரோவுக்கு மாஸ்க் ஒன்று கொடுத்து அந்த மிருகத்திலேருந்து அவனை காப்பாற்றுறான். அவனை பார்த்து வந்தால் நம்ம ஹீரோக்கே புரியுது இந்த இடத்துலையும் மக்கள் இருக்காங்க, நகரம், சாப்பாடு எல்லாம் இருக்குது அப்படின்னு. என்ஜினுக்கு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரியே நம்ம ஹீரோக்கும் சூப்பர் பவர் இருக்கும். அதனால் அவனை கிளீனர் கேங்னு ஒரு கேங்கில் சேர சொல்கிறான் என்ஜின். நம்ம ஹீரோ அந்த கேங்கில் சேர்ந்தானா, அவனோட பவர்ஸை வெளியே கொண்டு வந்தானா, அவனோட அங்கிளை கொண்டு அவனை பழி வாங்கினான்றதை எபிசோட் பை எபிசோடாக பார்க்கலாம். இது காஞ்சிக்குட்டா. இது ஒரு தரமான மாசான அனிமி.